இப்ப நாங்க இவ்வளவு பெரிய மாநாடு நடத்த எங்க கிரீஸ் தடவல எங்க அது மாதிரி எங்க தொண்டர்கள் எல்லாரும் கரெக்டா கியூல வராங்க போறாங்க. எந்த ஒரு உயிரிழப்பு இது வரைக்கும் நடந்திருக்கு? கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடுதாங்க. ஒரு சின்ன உயிரிழப்போ ஒரு அசம்பாவிதமோ எதுவுமே நடக்கல. அப்ப தற்கொலைன்னு அவங்கள சொல்லாம நாங்க எப்படி சொல்லுவோம்? ஏங்க நாங்க கொள்கை கூட்டம், அவங்க தற்கொலை கூட்டம். வட இந்தியர்கள் பார்த்திருப்பாங்க, அங்க உள்ள நிலைமை இங்க வரக்கூடாது அப்படின்னா திமுக தான் ஆட்சி செய்யணும். இளைஞர்கள் கூட்டம் அதிகமா விஜய் பக்கம் நகர்றதை எப்படி பாக்குறீங்க? நாங்களாம் யாரு? நாங்களும் இளைஞர்கள் தானே. அது அவங்க அவங்க பரவலான பேச்சா இருக்கு. அது அவங்கள சொல்லிக்கிறாங்க. இங்கேயும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞரணி மாநாடு, மண்டல மாநாடு நடத்தணும். அவங்களால நடத்த முடியுமா? நாங்க மண்டலத்துக்கு ஒவ்வொரு இளைஞர்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை கூப்பிட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் மாநாடு நடத்துறாங்க திமுக. விஜயால அப்படி நடத்த முடியுமா? அவங்க ஒய்ஃபுக்கே அவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. அவங்க ஒய்ஃபே வந்து என்னை வீட்டுக்குள்ள விட மாட்டுக்காருன்னு சொல்லி கோர்ட்ல மனு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய லட்சணம் இருக்கு. அதே மாதிரி தாய்மாமன் சீருன்னு சொல்லி தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காரு, மோதிரம் சொல்லியிருக்காரு. பெத்த பிள்ளையே பார்க்க வக்கில்ல அவருக்கு. அது தாய்மாமன் சீர் வேற சொல்லியிருக்காரு. எப்படிங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க? கூட்டங்கிறது எப்படி கூப்பிட்டு நடிகருங்க முறையில கூடுதே தவிர அவர் ஒரு அரசியல் தலைவரா யாரும் கூட்டம் கூடல. ஒரு கமலஹாசன் வராரு, ரஜினிகாந்த் வராருன்னா கூட்டம் கூடுற மாதிரி அவருக்கும் கூட்டம் கூடுது. அதை தான் தவிர அவர் ஒரு அரசியல் தலைவரா பாக்குறதுக்கு எந்த கூட்டமும் கூடல.